ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? உலகத்துல முதல் பெரிய வானளாவிய கட்டிடம் எங்க கட்டப்பட்டது தெரியுமா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபிலோன் சமவெளியில தான். அந்த காலத்துல உலகத்துல இருந்த எல்லாரும் ஒரே மொழி தான் பேசினாங்க. தேவன் மனிதர்களை பூமி முழுக்க பரவி வாழ சொல்லியிருந்தார். ஆனா மனிதர்கள் வேற மாதிரி யோசிச்சாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய நகரம் கட்டுவோம், வானத்தை முட்டுற அளவுக்கு ஒரு கோபுரம் கட்டுவோம், அப்போதான் நமக்குன்னு ஒரு பெயர் வரும், நாம சிதறி போக மாட்டோம்னு முடிவு செய்தாங்க. அந்த திட்டத்துக்கு பின்னாடி இருந்தவ நிம்ரோத், ஒரு பலசாலி, ஒரு வேட்டைக்கார, பாபிலோனின் ஆரம்ப ராஜா. அவர் கனவு ரொம்ப பெரியது, வானத்தை தொடணும், மனிதன் தன் பெயரை உயர்த்தணும். ஆனா இந்த கோபுரம் வெறும் கட்டிடம் மட்டும் இல்ல, அது மனிதனோட ஆணவம். நாமே உயரம் அடைவோம், கடவுள் தேவையில்லைன்னு சொல்ல முயற்சித்த ஒரு மனநிலை. ஒவ்வொரு செங்கல்லும் மேல போகும்போது அவங்க ஆணவமும் கூட உயர்ந்து கொண்டே போச்சு. இதையெல்லாம் பார்த்த கடவுள் அவர்களை அழிக்க நெருப்பையோ பெருவெள்ளத்தையோ அனுப்பல. அவர் ரொம்ப எளிமையான ஒரு காரியம் செய்தார். அவங்களோட மொழியை குழப்பிட்டார். நேத்து வரைக்கும் ஒரே மொழியில பேசியவங்களுக்கு திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியல. ஒருத்தர் கட்ட சொன்னது வேற, வேலை செய்யறவங்க புரிஞ்சது வேற. குழப்பம் ஆரம்பிச்சது, சண்டை வந்துச்சு, வேலை நின்னு போச்சு. அந்த பெரிய கோபுரம் பாதியிலேயே கைவிடப்பட்டு பாபேல் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நினைவாக மாறிச்சு. இந்த கதை நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? இன்னைக்கும் மனிதன் உயரம் அடைய முயற்சிக்கிறான். செங்கல்லால இல்ல, புகழ், அதிகாரம், டெக்னாலஜி மூலமா. ஆனா கடவுளை ஒதுக்கிட்டு கட்டப்படும் எந்த உயரமும் ஒரு நாள் நிலைக்காது. உலகம் உங்களை பெரியவங்கன்னு சொல்லலாம், ஆனா கடவுளோட சித்தம் இல்லாத உயரம் நிலைக்காத உயரம். நீங்கள் கடவுளை நேசிப்பவர் என்றால் கமெண்ட்ல கடவுள் உண்மையானவர், கடவுள் வல்லமையுள்ளவர்னு எழுதுங்க. இப்படி உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தும் பைபிள் உண்மைகளுக்காக லைக், ஷேர், ஃபாலோ பண்ணுங்க.